This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? மைனஸ் ஒன்று ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக ஸோ தட்டும் கொடுத்துட்டா நம்ம எல்ஹெச்எஸ் எடுக்கணும். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. என்ன ஆகுது? ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர். கரெக்டாமா? எஸ் சார். ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் divided by c plus a omega plus b omega square. கரெக்டா இருக்குன்னு? எஸ் சார். இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லா டேமுக்கும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் பண்ண போறோம். ஏன்னா எனக்கு இது வந்து டைரக்டா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஈச் டேம், அதாவது நியூமரேட்டர்ல ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்ல வந்து ஒமேகா ஸ்கொயர் வந்து டிவைட் பண்ண போறேன். சரிங்களா? அப்போ ஓவராலா ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறேன். சரியா இருக்குன்னு? அப்பதான் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக நான் பண்றேன். சரியாமா? அப்ப இந்த ப்ராப்ளம் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் வரும், என்ன வராது. ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ற கான்செப்ட் இல்லைன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு ரிசல்ட் வராது. அப்போ ஒரு சில ப்ராப்ளத்துக்கு இந்த அடிஷனல் ஐடியா யூஸ் பண்ணுவோம். அந்த அடிஷனல் ஐடியா வந்து நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கணும். ஓ, இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இதை பண்ண வேணும் அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத போனீங்க இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது 2 மார்க்லயோ சம்டைம்ஸ் 3 மார்க்லயோ கேட்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியாமா? எஸ் சார். பி ஒமேகா ஸ்கொயர். பி ஒமேகா ஸ்கொயர். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? எனக்கு என்னன்னா இந்த கோஎஃபிஷியன்டோட பவர் வந்து ஈக்குவலா வரதுக்காக தான் நான் பண்றேன். இந்த கோஎஃபிஷியன்டோட பவர் என்ன பண்ண போறேன்? ஈக்குவலா வரதுக்காக தான் இந்த ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஈக்குவலா வரணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா ஈக்குவலா வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா சொல்ல பார்க்கலாம். ஒமேகா ஸ்கொயரோட பவர் வந்து ஒமேகா ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாமாங்க சார்? அதுதான் உள்ள கொண்டு போயிருக்கிறேன் கண்ணு. அப்ப நான் இங்க பாருங்க, இங்க ஏ ஒமேகா ஒரே ஒரு டேம் மட்டும் கன்சிடர் பண்ணேன். இங்க வந்து ஏ ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இங்க ஒமேகா ஸ்கொயர் இருக்குதா? இல்ல. அதனால இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? ஒமேகா ஸ்கொயர் உள்ள கொண்டு போறேன். இந்த ஒமேகா ஸ்கொயர் வெளியே இருக்கட்டும். சரிங்களா? அப்ப என்ன நடக்கும்? 1 பை ஒமேகா ஸ்கொயர் வெளியே வச்சுக்கோங்க. இது உள்ள கொண்டு போங்க. என்ன ஆகும் பாருங்க? ஏ ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் பி ஒமேகா இன்டு ஒமேகா ஸ்கொயர். ஓகே. சி ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை b plus c omega plus a omega square. இல்லைங்க சார். சரி, அடுத்த டைம்ல என்ன கொண்டு போனா என்ன நடக்கும்? இங்க a டென் இருக்குது. ஏதோ ஒரு டைம் மட்டும் செக் பண்ணிங்க. இங்க a டென் இருக்குது, ஒமேகா இருக்குது. இங்க இருக்குதா? இல்ல. ஐடியா புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? எஸ் சார், புரியுதுங்க சார். அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? பண்ணுனா கிடைக்குமான்னு பார்க்கணும். சரிங்களா? 1 by ஒமேகா இன்னொரு ஐடியா ஒரு நிமிஷம். இன்னொரு ஐடியா, இந்த ஒமேகா ஸ்கொயர் உள்ள போயிடுச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஒமேகா வந்து ஒமேகா கியூப். அப்ப ஒமேகா கியூபோட வேல்யூ என்ன? 1. அப்ப ஏவா மாத்த முடியும். ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவேன். இந்த ஒமேகா உள்ள போச்சுன்னா ஒமேகா கியூப். அப்போ ஏ வந்துருமா? எஸ் சார். அப்ப அந்த ஐடியா யூஸ் பண்ணலாமா? அப்ப மேல ஒமேகா ஸ்கொயரே வச்சுங்க. அப்படி மேல இருக்க டைம் எதுவும் டச் பண்ண வேண்டாம். மேல இருக்க டைம் எதுவும் டச் பண்ணாதீங்க. கீழே இருக்க டைம் வந்து ஒமேகா ஸ்கொயர் உள்ள கொண்டு போயிருங்க. அப்ப என்னாச்சு? C omega square plus A omega cube plus B omega power 4. இது எனர்ஜி டவுட் இருக்கு. இந்த ஸ்டெப் வரைக்கும் டவுட் இருந்தா சொல்ல, அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். புரிஞ்சுதுங்க சார். 1 by ஒமேகா ஸ்கொயர். இது என்ன கிடைக்குது? A ஒமேகா ஸ்கொயர். இது வந்து என்ன கிடைக்கும்? P ஒமேகா கியூப். P ஒமேகா கியூப்னா ஒமேகா கியூபோட வேல்யூ ஆல்ரெடி 1 சொல்லிக்கிறேன். என்ன இருக்குங்களா? எஸ் சார். பிளஸ் இது வந்து C ஒமேகா பவர் 4. ஒமேகா பவர் 4 எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 4 ஒமேகா கியூப் இன்டு ஒமேகா.
அப்போ ஒமேகான்னு எழுதிக்கலாமா? Yes, sir. அப்போ கீழே அது ஒரே ஆர்டர் படுத்துங்க. A ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் B பிளஸ் Plus C B ஒமேகா plus எழுதலாமா? C omega. Yes, கரெக்ட் sir. ஆயிடுச்சா? Yes, sir. அதே மாதிரி Plus அடுத்து omega square into அதே மாதிரி அதை பிரேம் பண்ணு. A பிளஸ் A plus B omega plus C omega square டினாமினேட்டர் என்ன ஆகும்? divided by A இது வந்து 1 plus ஆயிருக்கு. B omega plus C omega square. சூப்பர். ஒமேகா பவர் 4 வந்து ஒமேகா அப்ப C ஒமேகா ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? கட் ஆயிடுச்சு கண்ணு? Yes, sir. Yes, sir. 1 by omega square plus omega square. சூப்பர். வெரி குட். கரெக்ட் ஆன்சர். அப்ப எல்சிஎம் எடுறா. ஒமேகா ஸ்கொயர்டு 1. Yes, sir. பிளஸ் 1 ஒமேகா. plus omega power 4. அப்ப 1 பிளஸ் ஒமேகா பவர் 4 1 ஒமேகா plus, கியூப் இன்டு ஒமேகா. கரெக்ட்டுங்களா? yes, sir. Omega square 2 plus omega. 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஆமாங்க சார். அப்ப 1 பிளஸ் ஒமேகா எப்படி எழுதலாம்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எழுதலாமா? Yes, sir. Minus omega square divided by omega square equal to minus 1. அவ்வளவுதான். Yes, sir. அப்ப நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப். ஒமேகா ஸ்கொயர்டை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றது. இந்த ஸ்டெப் வந்து நீ பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். அடுத்த ஸ்டெப் அதை விட இம்பார்ட்டன்ட். இதை கொண்டு வந்து சார் அடுத்தது என்ன பண்றது அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் கரெக்டா செக் பண்ணி நியூமரேட்டருக்கு ஒமேகா ஸ்கொயர் உள்ள போகுது, டினாமினேட்டருக்கு வந்து இந்த டைம் செகண்ட் டைம்ல டினாமினேட்டருக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் உள்ள போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற ஒமேகா ஸ்கொயர் வெளியே இருக்குது. கரெக்டா? வெளியே கீழே டினாமினேட்டர் இருக்கிறது வந்து கீழே இருக்குது. செகண்ட் டைமுக்கு வந்து நியூமரேட்டர் இருக்கிற ஒமேகா ஸ்கொயர் வந்து இருக்குது. அதை மட்டும் கரெக்டா பார்த்து செக் பண்ணு. சரிங்களா? அப்ப இது நீ கரெக்டா பண்ணாதான் ஆன்சர் வரும். மாத்தி பண்ண ஆன்சர் வராது. கொஞ்சம் லென்த்தா போகும். சரிங்களா? அப்ப ப்ராப்ளம் ஆன்சர் வழியான்னு சொல்லிட்டு தடுமாறக்கூடாது. அப்ப இந்த 2 ஸ்டெப் கரெக்டா போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகேங்க சார். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்? 2 மார்க் 3 மார்க்ல கேட்பாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா இந்த 2 ஸ்டெப்புக்கு தான் ஃபுல் மார்க். அதுக்கப்புறம் ஈஸியா ஆன்சர் வந்துரும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. எல்சிஎம் எடுக்குறீங்க, கம்ப்ளீட் பண்றீங்க, ஒமேகா கியூப் 1ன்னு அப்ளை பண்றீங்க, ஆன்சர் வந்துருது. சரியாம்மா? எஸ் சார். சார் நெக்ஸ்ட் எழுதி இருக்கிறது மட்டும் இருக்கு காட்டுங்க சார். அவ்வளவுதானே.